ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3 பெரிய வெங்காயம், 3 ஸ்பூனோட கட் பண்ணியிருக்க தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா 10, காஞ்ச மிளகா ஒரு 6, 3 பொடியோட புதினா, எண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வடிச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச மேலே நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கின மேலே இதுக்கு நான் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கட் பண்ணியிருக்கிற பூண்டு, இஞ்சி பூண்டு 2 ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கின மேலே நான் இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூனோட நான் தனியா, பட்டை, லவங்கா, ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நான் வீடியோவில் இதை காட்ட மறந்துட்டேன். 1 ஸ்பூனோட சோம்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின மேலே புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கிருக்கு. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஆற விடலாம். ஆறின மேலே நான் மிக்ஸி ஜாருக்கு போட்டு இப்போ நான் இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் மஷ்ரூம் 3 பேக்கெட் எடுத்துகிட்ருக்கேன். 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 3 பாவு அரிசி எடுத்துகிட்ருக்கேன். சோம்பு, சக்கரை மொக்கு, ஸ்டார் பூவு, மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். கல்லுப்பு, புதினா எடுத்துகிட்ருக்கேன். இதோட நம்ம பிரியாணி இலை எடுத்துக்கலாம். நான் பிரியாணி இலை இல்லைனால அதை எடுத்துக்கல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் குக்கரில் தான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச மேலே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மசாலா ஐட்டம் சக்கரை மொக்கு, ஸ்டார் பூ, இதோட நம்ம பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனோட சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ நான் கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸோட நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் கட் பண்ணியிருக்கிற 4 பெரிய தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ண உடனே நான் இதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பை போட்ட உடனே நல்லா கலரி விட்டு நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் எவ்வளோ நல்லா வதங்குதோ பாத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நான் புதினா வெறும் இலை மாத்திரம்தான் எடுத்துகிட்ருக்கேன். காம்பெல்லாம் போடாதீங்க. இலை மாத்திரம் போட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனாலே புதினா நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பாவு அரிசிக்கு 3 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் ஒரு பைட்லேயும் நம்மளுக்கு மஷ்ரூம் கிடைக்கும். அதனால தான் எண்ணெயில் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். நம்ம இது வரைக்கும் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. ஸோ மசாலா அரைக்கிறது மாத்திரம்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். பச்சை இது போன உடனே நம்ம பார்த்திங்களா இவ்வளோ கிரேவியாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் 3 சொம்போல நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசியை அளந்து போடுறீங்களோ அந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் நம்ம 5 மினிட்ஸ்க்கு அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். அது தண்ணி எடுத்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம்.
நீங்கள் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பாடு வந்து கொழிஞ்சிடும். அதனால நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிக்கணும். அரிசி போட்ட மேலே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ நம்ம விசிலுக்கு வந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்த மேலே குக்கரை வந்து நம்ம மூடிடலாம். குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு 2 விசில் வந்து விட்டாலே போதும். ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போது 2 விசில் வந்து ஆயிருக்கு. கூல் டவுன் ஆனோடனே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.